கன்னிராசி நேயர்களே, 2025 குரு பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற சித்திரை மாதம் 28ஆம் தேதி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுகின்றார். கோச்சா ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசியிலிருந்து குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த ராசியெல்லாம் கிடக்கும்போது குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு 1 வருஷம் ஆகும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடு என்பது மிதுன ராசி ஆகும். 10ஆம் வீடு என்பது உங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடிய இடமாகும். 10ஆம் வீட்டில் கோச்சா ரீதியாக குரு பகவான் வரும்போது ஒன்று அடிப்படையில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்த மாற்றுவார், இல்லைனா அடிப்படையாக நீங்கள் செஞ்சிட்டு இருக்க வேலையை மாற்றுவார். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று செய்வார் குரு பகவான். இந்த கோச்சா ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னாக்கா அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது ஒன்று குரு பகவான் நீங்கள் பிறக்கும்போது நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து அப்படி யோகம் செய்யக்கூடிய கிரகங்களின் தசையை நடந்துச்சுனாக்கா இந்த கோச்சா ரீதியாக 10ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவானால் எந்த ஒரு தீய பலனும் நடக்காது. மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மையை தான் தரும். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது கோச்சார பலன்களாகும். பொதுவாகவே ஜோதிட பலன்கள் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். அனைத்து வயதினருக்கும் இது பொருந்தும். நன்றி.